டைரக்டட் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங், அதாவது நார்மலாக எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங்கிற அந்த கான்செப்டை டைரக்டட் கிராஃபுக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்க. அப்போனா தான் இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஏன்னா நார்மலாக கிராஃபுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் டைரக்டட் கிராஃபுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த தெளிவே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்டட் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங். ஸோ டைரக்டட் கிராஃப்னா ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்த்தலாம். அது ஒன்றுமே இல்லை. அதாவது நார்மலாக இருக்கிற கிராஃபில் இருக்க எட்ஜஸ்க்கு சம் டைரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த மாதிரி. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நார்மலாக நான் அன்டைரக்டட்னு சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு டைரக்ஷனுமே இருக்காது. பட் டைரக்டட் கிராஃப்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கும். 1 வே டைரக்ஷன், 2 வே டைரக்ஷன் மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நார்மலாக நான் சி கமா இ, அதாவது சிஇன்னு சொல்லும்போது எனக்கு நான் சியிலேருந்து ஈக்கு போய்க்கலாம், ஈலேருந்து சிக்கு போய்க்கலாம். பட் அந்த டைரக்ஷன் அப்படின்றது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்னால் இங்கே பாருங்கள் சியிலேருந்து ஈக்கு மட்டும்தான் போக முடியுமே தவிர ஈலேருந்து சிக்கு போக முடியாது. அதாவது நான் சுற்றிக்கிட்டு போகலாம், தப்பே இல்லை, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு போகலாம். பட் டைரக்டடாக ஒரு நான் ஈலேருந்து சிக்கு போக முடியாது. ஸோ இதுதான் அந்த டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுற கான்செப்டே இதுதான். ஸோ இப்போ டைரக்ட்னு சொல்லும்போது அந்த கிராஃபில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு ஆர்டர்டு பேராக இருக்கும். ஆர்டர்டு பேர்ன்ற மீன்ஸ் என்னது? இப்போ நான் சி கமா இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் இ கமா சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. பட் இங்கே அன்டைரக்ட் கிராஃபில் அப்படி கிடையாது. நான் எது கூடனாலும் பேர் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் அதுதான். ஸோ இப்போ இது எல்லாமே 2 வே கம்யூனிகேஷன், எங்கிட்டு இருந்தாலும் எங்கிட்டு போய்க்கலாம். பட் இங்கே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இப்போ அந்த டைரக்ஷன் எங்கிட்டு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அது ட்ராவல் ஆகும். ஓகேவா? அண்டு இங்கே நார்மலாக நம்ம நார்மலாக எப்படி சொல்லியிருப்போம்? வெர்டிசஸ் அண்ட் எஜஸ்ன்னு சொல்லிடுவோம். பட் இங்கே எப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைரக்டட் கிராஃபில் இந்த வெர்டிசஸ்க்கான கால் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் எஜஸ் எப்படி கால் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஆர்க், அப்படி இல்லைன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சின்ன டெர்மினாலஜிஸ் தான். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்களேன். அதாவது நார்மலாக இப்போ நான் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஸோ சிஇ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அண்டு வந்து இன்னொன்று வந்து இங்கே ஏன்னு இருக்க ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ இந்த சி கூட இந்த ஏ அண்ட் இ வந்து அட்ஜசண்டாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அவ்வளோதானே, வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ நான் டைரக்ட்னு சொல்லும்போது இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஏலேருந்து சிக்கு ஒரு ஆர்க்கு போகுது அண்டு சியிலேருந்து ஈக்கு ஒரு ஆர்க்கு போகுது. கரெக்டாக? இப்போ நான் இந்த இடத்துல சியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஏலேருந்து சிக்கு போகும்போது சியை நோக்கி ஒரு ஆர்க்கு வருது. கரெக்டாக? சியை நோக்கி, அதாவது சிக்கு இன்வேர்டாக ஒரு ஆர்க்கு வருது. அண்டு சியிலேருந்து ஈன்னு சொல்லும்போது சியிலேருந்து வெளியே ஒரு ஆர்க்கு போகுது, அதாவது சிக்கு அவுட்வேர்டாக. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டைரக்டட் கிராஃபை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர்க் அந்த எஜ்ஜஸே வந்து 2 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு வெர்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெர்டெக்ஸுக்கு வந்து நான் அட்ஜசன்ட்னு சொல்லிட்டு, அதாவது இன்சிடெண்ட்டாக இருக்குது, இது மொத்தமாக எல்லா ஒரு பர்டிகுலர் எட்ஜஸ் கூட இன்சிடெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக சொல்லிட மாட்டேன். அந்த வெர்டெக்ஸில் இருந்து எத்தனை எட்ஜஸ், எத்தனை ஆர்க் வந்து இன்வர்டாக வருது, எத்தனை ஆர்க் வந்து அவுட்வர்டாக போகுதுன்றதை நான் கவனிப்பேன். ஸோ இப்போ இதுதான் வந்து டைரக்டட் கிராஃபில் இருக்க இன்னொரு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா சியில் இருந்து ஒரு ஆர்க் போகுது. அப்போ அதாவது சியை நோக்கி போகுது, இன்வர்டாக போகுது. அண்ட் அதே சமயம் ஒரு ஆர்க் வந்து சியிலேருந்து வெளியே போகுது, அதாவது சியிலேருந்து வெளியே அவுட்வேர்டாக போகுது. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சியை நோக்கி ஒரு ஆர்க் போகும்போது அப்போ சியை நோக்கி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சி தான் அந்த ஆர்க்கோட ஹெட்டாக இருக்கும், தலைப்பகுதியாக இருக்கும். கரெக்டாக? அண்டு சியிலேருந்து வெளியே ஒரு ஆர்க்கு போகுது அப்படின்னா அப்போ அந்த ஆர்க்கோட வால் பகுதி தான் என்னவாக இருக்கும்? சியாக இருக்கும். அதாவது ஒரு ஆர்க்கோட தலைப்பகுதியாக இருக்கிறது இன்னொரு ஆர்க்கோட வால் பகுதியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி கேஸும் இருக்கலாம். அதாவது இதுதான் சி, இதுதான் நம்மளோட வெர்டெக்ஸ்னா இப்படி கூட இருக்கலாம். 2 பர்டிகுலர் எஜஸ் வந்து அப்படியே ஒன்றா வந்து இன்வர்டாக சிக்குள்ளே போகலாம், தப்பே இல்லை. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இந்த எஜஸ்க்கான ஹெட்டும் இந்த எஜஸ்க்கான ஹெட்டும் வந்து சியாக தான் இருக்குது, தலைப்பகுதி சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதே தான் இங்கே நடக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ நான் சின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது ஒரு ஆர்க்கு வந்து சியை நோக்கி வருது. அப்போனா இந்த பர்டிகுலர் ஆர்க்குக்கு வந்து சி வந்து ஹெட்டாக இருப்பான். அண்டு இங்கே சியிலேருந்து ஒரு ஆர்க்கு வெளியே போகுது. அப்போனா இந்த பர்டிகுலர் ஆர்க்குக்கு சி வந்து டெய்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் வந்து இந்த டைரக்டட் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங்கில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு PQ கிராஃப் G அப்படின்ற ஒரு PQ கிராஃப் எடுத்துக்கிறேன். அதாவது P நம்பர் ஆஃப் நோட்ஸ், Q நம்பர் ஆஃப் ஆர்க் கொண்ட ஒரு ஜீன்ற கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த கிராஃபில் டைரக்டட் எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் அட்டைன் ஆகுது. அண்டு அந்த கிராஃபில் ஓரியன்டேஷன், அதாவது டைரக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங்கில் ஃபஸ்ட்டு எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ் கொடுக்குறோம். எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ் எப்படி கொடுத்தோம்? எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கேயும் அதே தான். அதாவது எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் இருக்கோ, இங்கே Q நம்பர் ஆஃப் ஆர்க் இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு Q நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே ஏ
அப்படின்றது என்னது ஆர்க் ஆஃப் ஜி தான். அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்க்ஸ் அதாவது எஜஸ்க்கான லேபிள்ஸாக கொடுத்து முடிச்சிடுறேன். அடுத்து நம்ம வெர்டிசஸ் கொடுக்கணும். அப்போ அங்கே என்ன பார்த்தோம் வெர்டிசஸ்க்கு, அதாவது பர்டிகுலராக ஒரு வெர்டெக்ஸ்னு எடுத்துட்டோம்னா அந்த வெர்டெக்ஸ் வந்து அதாவது என்னென்ன எஜஸ் கூடலாம் இன்சிடென்ட்டாக இருந்துச்சோ அந்த இன்சிடென்ட் எஜஸோட லேபிள்ஸோட சம் எடுத்து அதுக்கு நம்ம மாட் பி பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இப்போ இங்கே எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ சச் தட் இன்டியூஸ்டு மேப்பிங் ஜி ஆன் வி ஆஃப் ஜி, அதாவது மேலே எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எஜஸ் அதாவது ஆர்க்குக்கான லேபிள்ஸோட ஃபங்க்ஷன், இங்கே ஜி அப்படின்றது வெர்டிசஸ்க்கு கொடுக்குற லேபிள்ஸ்க்கான ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஜி எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஆஃப் வி மைனஸ் எஃப் மைனஸ் ஆஃப் வி மோட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸ் அப்படின்றது என்னன்னு பாருங்கள். எஃப் ப்ளஸ் ஆஃப் வி அப்படின்றது சம் ஆஃப் த லேபிள்ஸ் ஆஃப் ஆல் ஆர்க் வித் ஹெட் வி. எஃப் மைனஸ் ஆஃப் வி அப்படின்றது சம் ஆஃப் த லேபிள்ஸ் ஆஃப் ஆல் ஆர்க் வித் டெய்ல் வி. உங்களுக்கு இது புரியுதா? அதாவது எந்தெந்த ஆர்க்லாம் வியை வந்து தலைப்பகுதியாக ஹெட்டாக வச்சுருக்கோ அந்தந்த ஆர்க்கோட லேபிள்ஸோட சம்மு தான் எஃப் ப்ளஸ் ஆஃப் வி. அதே மாதிரி எந்தெந்த ஆர்க்லாம் வியை வந்து வால் பகுதியாக வச்சுருக்கோ டெய்லாக வச்சுருக்கோ அந்தந்த ஆர்க்கோட லேபிள்ஸோட சம் தான் எஃப் மைனஸ் ஆஃப் வி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சின்னதாக ஒரு கிராஃப், ஸோ இப்போ இதுதான் நம்மளோட வி அப்படின்றதுனா, ஸோ இப்போ இந்த வியை நோக்கி இப்படி ஒரு எட்ஜு இப்படி ஒரு எட்ஜு அண்டு இப்படி ஒரு எட்ஜு போகுது, அடுத்து இங்கிட்ட ஏதோ ஒரு எட்ஜு போகுது, அடுத்து இப்படி ஒரு எட்ஜு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்கள், வியை தலைப்பகுதியாக வச்சுருக்க எஜஸ்லாம் என்னது, இந்த 3 எஜஸ் தான். இந்த வியை தலைப்பகுதியாக வச்சுருக்க எஜஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 3 எஜஸ். கரெக்டாக? அப்போ அந்த 3 எஜஸ்க்கு ஒரு பர்டிகுலர் லேபிள்ஸ் வருமா, அந்த லேபிள்ஸோட சம்மை எடுத்து வச்சுக்குவேன். அண்டு வியை வந்து டெய்ல் பகுதியாக வச்சுருக்க எஜஸ்லாம் இந்த 2 எஜஸ் தான். கரெக்டாக? அப்போது இந்த 2 எஜஸோட சம் அந்த லேபிள்ஸோட சம் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து அந்த தலைப்பகுதியாக வச்சுருக்கோட லேபிள்ஸோட சம்மு மைனஸ் இங்கே வந்து டெய்ல் பகுதியாக வச்சுருக்க லேபிள்ஸோட சம், இது ரெண்டுத்தையும் கழித்து அதுக்கு நான் மாடு பி எடுக்கிறேன். அதுதான் என்னோட வெர்டெக்ஸ், பர்டிகுலராக அந்த வெர்டெக்ஸ் வின்றதுக்கான லேபிளாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அண்ட் புரியலைன்னா தயவுசெய்து அந்த எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் பார்த்துட்டு வாங்க, இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம டேரக்டர் கிராஃப்லேயே சொல்லியிருந்தோம் எட்ஜஸ் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்குன்ட்டு. அதாவது வியை நோக்கி வர்ற ஒரு எட்ஜு, வியிலேருந்து வெளியே போகிற எட்ஜுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? அப்போ நான் வந்து இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னோட டெஃபினிஷனுமே நான் டேரக்டர் கிராஃபுக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேரக்டர் கிராஃபோட கான்செப்டை தான் உள்ளே கொண்டு வருவேன். அப்போ நான் பர்டிகுலராக வின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சும்மா அப்படியே இன்சிடென்ட்டாக இருக்க எஜஸ் அப்படி நான் சொல்லி நிப்பாட்டிட மாட்டேன். விக்கு உள்ளே வர்ற எஜஸ் அந்த எஜஸோட லேபிள்ஸோட சம்மு அண்டு வியிலேருந்து வெளியே போகிற எஜஸ் அந்த எஜஸோட லேபிள்ஸோட சம்மு, இது ரெண்டத்தையும் எடுத்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்து அதுக்கு நான் மாட் பி செக் பண்ணுவேன். அதுதான் என்னோட பர்டிகுலராக அந்த வெர்டெக்ஸோட வி அப்படின்றதோட லேபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னடா கிராஃப் குண்டாங்குதிரையாக இருக்குன்னு நினைக்க வேணாம், பிரின்சிபல் சேம் தான். ஸோ இப்போ எவ்வளோ பெரிய நான் கிராஃபாக கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ பர்டிகுலராக இப்போ இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸுக்கு அதாவது இந்த நோடுக்கு எப்படி நம்ம 3 அப்படின்ற லேபிள் கொடுத்தோம் அப்படின்றத செக் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு என்னது 2 விதமாக சொல்லணுமா, எஃப் ப்ளஸ் ஆஃப் வி அண்ட் எஃப் மைனஸ் ஆஃப் வி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ப்ளஸ், அதாவது எஃப் ப்ளஸ்னு என்னது, அந்த வின்ற வெர்டெக்ஸை ஹெட்டாக வச்சிருக்க எஜஸோட லேபிள்ஸோட சம். கரெக்டாக? அதாவது வியை ஹெட்டாக வச்சிருக்கணும்னு அர்த்தம் வியை நோக்கி ட்ராவல் ஆகுது, வியை நோக்கி வர்ற அந்த எஜஸோட லேபிள்ஸோட சம். அப்போ வியை நோக்கி வர்ற எஜஸ்னால் என்னது, ஸோ இப்போ இந்த எஜ் அண்டு இந்த எஜ்ஜும் வியை நோக்கி தான் வருது, அதாவது இந்த 2 ஆர்க்குமே வியை நோக்கி தான் வருது. அப்போ ரெண்டத்தையும் நம்ம 2 லேபிளையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், ஸோ 26 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து வியிலேருந்து வெளியே போகிற எஜ், அதாவது வியை டெய்லாக வச்சிருக்க எந்த ஒரு ஆர்க்குமே இல்லை. கரெக்டாக? அதாவது பர்டிகுலராக இந்த வெர்டெக்ஸை டெய்லாக வச்சிருக்க ஆர்க்கு இல்லை. அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக இது 1 தான் வரும். கரெக்டாக? அப்போ 26 மாட் அடுத்து இந்த மொத்த வெர்டிசஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 23 இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு எண்ணி பார்த்தேன். 26 mod 23ன்னு சொல்லும்போது அப்போ நம்ம இதுக்கான ரிமைண்டர் பார்க்கும்போது இதுக்கு என்ன வரும், நம்மளுக்கு கண்டிப்பாக 3 தான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 3யை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், இந்த வெர்டெக்ஸோட லேபிளாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் எடுத்து பார்ப்போமா? ஸோ எதை எடுத்து பார்க்கலாம்? ஸோ இப்போ இதை எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், சேம் அதே மாதிரி எஃப் ப்ளஸ் அண்ட் எஃப் மைனஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் மைனஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தோம்னா எஃப் ப்ளஸ், அதாவது இந்த பர்டிகுலர் இந்த வெர்டெக்ஸை ஹெட்டாக வச்சிருக்க எந்த ஒரு ஆர்க்குமே வரல, இதுலேருந்து வெளியே நோக்கி தான் போகுது, அவுட்வர்ட் டைரக்ஷன். அதாவது இதை டெய்லாக வச்சிருக்க ஆர்க்கு தான் 2 ஆர்க் இருக்குது.
அப்போ இதோட ரெண்டோட சம் என்னது? ஸோ நம்மளுக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? 20, 21 கரெக்டாக 20, 21 வந்துடும். அப்போது எஃப் ப்ளஸ் அப்படின்றது எனக்கு 0 தான். எஃப் மைனஸ் என்ன நடக்குது இங்கே? 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கரெக்டாக. அப்போ நான் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன்னா 0 மைனஸ் 21 சொல்லிட்டு வரும். நம்மளுடைய ஃபார்மே அதான் கரெக்டாக, அந்த நம்ம டிஃபைன் பண்ண விதமே மாட் 23 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ -21 மாட் 23ன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிதேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே நம்ம இதை டிவைட் பண்ண முடியாது கரெக்டாக. -21 சொல்லும்போது 23 கட்டினு சின்னதாக இருக்குது, இதை டிவைட் பண்ண முடியாது. அதனால் அப்படி நம்ம இங்கே தூக்கி போட்டுடலாமே? அப்படி கிடையாது, கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த கான்கரண்ட் அந்த ரெசிடியூ கிளாஸோட ப்ராப்பர்ட்டி தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ் ஆகுது. இந்த 23ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம்? இதோட பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ரெசிடியூஸ்ன்னு சொல்லும்போது 0, 1, 2 அப் டு 22 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதில் பர்டிகுலராக இந்த 21 அப்படின்றது எதோட ரெசிடியூ கிளாஸுக்கு கீழே வரும்னு பார்த்தோம்னா 2ஓட ரெசிடியூ கிளாஸுக்கு கீழே வரும். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ரெசிடியூ கிளாஸ்னால் என்னது, அந்த மாடுலோ என்னது, அந்த ரிமைண்டர்ஸ் அந்த ரெசிடியூ வச்சு கான்கரண்ட் பண்ணுற ஐடியாலாம் என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது தெரியும். அண்ட் இருந்தாலும் இதில் நான் ஒன்று சின்னதாக சொல்கிறேன், உங்களுக்கு குழப்பம் இல்லைன்னா நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 0ன்னு சொல்லும்போது 0 வந்து ஒன் ஆஃப் த ரிமைண்டர், அந்த 23ஓட ஒன் ஆஃப் த ரிமைண்டர் தான். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நான் 23ஆல் மைனஸும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிட்டு நான் முன்னாடி போகும்போது -23ன்னு வரும், இங்கிட்டு வரும்போது +23ன்னு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ரிமைண்டர் கிளாஸ் அந்த ரெசிடியூ கிளாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே இது நான் 1ன்னு சொல்லும்போது அதே மாதிரி மைனஸ் அந்த 23 முன்னாடியும் கழிச்சிக்கலாம் இல்லை பின்னாடியும் கழிச்சிக்கலாம். அப்போ முன்னாடி கூட்டும் போது எனக்கு 24ன்னு வரும், பின்னாடி கழிக்கும் போது எனக்கு என்ன வரும்? -22ன்னு வரும் கரெக்டாக. இதே மாதிரி நான் 2க்கு பண்ணும்போது முன்னாடி 23 கூட்டிக்கலாம், அங்கிட்டு பின்னாடி கழிச்சிக்கலாம். அப்போ நான் 2க்குன்னு சொல்லும்போது 25 வரும், அங்கிட்டு கழிக்கும் போது என்னவா வரும்? 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் கரெக்டாக. அப்போ இந்த 21க்கு தான் நான் இப்போ நான் மாட் எடுத்திருக்கேன். அப்போ மாட் எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக என்ன வரும்? 2 தான் வரும். அதை தான் இங்கே நம்ம லேபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த ரெசிடியூ கிளாஸ் தெரிஞ்சால் தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும், நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த லேபிள் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து இன்வெர்ட், அதாவது எஃப் ப்ளஸ் தான் இருக்குது, எஃப் மைனஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டோட ஏஜஸோட லேபிள்ஸை கூட்டிடுவோம். அப்போ 20ன்னு வந்துடும். அப்போ 20 mod 23ன்னு வருமா? ஸோ இப்போ 20 mod 23ன்னு என்ன அர்த்தம்? ஸோ இப்போ இது டிவைட் பண்ண முடியாது. ஸோ சேம் அப்படியே போட்டுரும், அவ்வளோதான். அதாவது மைனஸில் போகும்பொழுது தான் நம்ம இந்த ரெசிடியூ கிளாஸஸ்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளஸ்லேயே இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ இந்த 23 காட்டிலும் சின்னதாக இருக்குன்னா அப்படி அதை தூக்கி லேபிளாக போட்டுடலாம், கவலையில் பிரச்சனையும் இல்லை. அப்போ 20 அப்படின்றது லேபிளாக வந்துடும். அண்டு இந்த வெர்டெக்ஸுக்குலாம் வந்து சேம், ரொம்ப ஈஸி. அதாவது இதில் ஃபுல்லாமே சிங்கிள் டைரக்ஷன், அதாவது சிங்கிள் ஆர்க் தான் ட்ராவல் ஆகுது கரெக்டாக. அப்போ நான் எஜ்ஜுக்கு என்ன லேபிள் வந்திருக்குமோ அதே தான் வந்து இங்கே நான், அதாவது ஆர்க்குக்கு என்ன லேபிள் வந்திருக்குமோ அதே அந்த நோடுக்கு லேபிளாக போயிடும், அதில் பிரச்சனையே இருக்காது. அண்டு வந்து இந்த 0 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த 0வை பார்த்தோம்னா என்ன நடக்குது? ரெண்டுமே வெளியே நோக்கி போகுது, அதாவது எஃப் மைனஸ் தான் இருக்குது. அப்போ எஃப் மைனஸ் தான் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எனக்கு எஃப் ப்ளஸ் அப்படின்றது 0 ஆயிரும், ஏன்னா எதுவுமே இல்லை. எஃப் மைனஸ்னால் என்ன ஆகும்? இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 23ன்னு வரும். அப்போ ப்ராப்பர்ட்டி என்னது? 0 - 23, அதாவது நம்ம டிஃபைன் பண்ணது 0 - 23 mod 23 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது -23 mod 23 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே நம்மளுக்கான ஈஸியான அந்த ரெசிடியூ கிளாஸ் வந்துடும். அப்போ -23 ரெசிடியூ கிளாஸ் என்னது? 0. ஏன் 0? இப்போ தான் பார்த்தோம். அதாவது 0ன்னு இருக்கும்போது முன்னாடியே நான் 23 ஆட் பண்ணிக்கலாம், பின்னாடி 23 கழிச்சிக்கலாம். அப்போ 23 கழிச்சுக்கிட்டே என்ன அர்த்தம்? அப்போ இவனை நான் இப்படி எழுதிக்கலாம். இதுதான் அங்கே நம்ம பண்ணியிருக்கோம், லேபிளாக பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ரெசிடியூ கிளாஸ் தெரியணும். ஸோ இப்போ இது 23 கூட்டிக்கலாம்னா அப்போ இதுலேருந்து 23 கூட்டினா 46, இப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்போ -46. ஸோ இப்போ ரெசிடியூ கிளாஸ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக எல்லாத்துக்கும் இந்த லேபிளிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ முக்கியமானது நம்ம ஆல்ரெடி நடத்தின அந்த எட்ஜ் கிரேஸ்ஃபுல் லேபிளிங் பார்க்கணும். அதே கான்செப்ட்டில் தான் அந்த டேரக்டர் கிராஃப்க்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு ரெசிடியூ கிளாஸஸ்னால் என்ன அப்படின்றதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டால் இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்தராக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.